அவன் செயல். சிவே முருகனுக்கு ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நமக. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. குரவே சர்வலோகானாம் விஸ்வசே கௌரவண்யம் குரவே சர்வவித்யானாं ஸ்ரீகிருஷ்ணம் பிரியே நமः. ஓம் भद्रं कर्णेभिः शृणुयामदेवाः भद्रं पश्यमाक्षर्भिर्यजत्राः स्थिरैरङ्गचुष्टुभागं सनोभिः व्यशेम देवहितं यदायुं स्वस्ति न इन्द्रं वृद्धश्रवाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति न साक्षर्यो अरिष्टनेमिः स्वस्ति न बृहस्पतिर्दधातु. ओम शांति शांति शांति. இன்னைக்கு நாரத பரிவிராஜக உபநிஷத்தினுடைய 109வது மந்திரத்தை பார்க்கலாம். நேற்று கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணோம். நிர்த்வந்தோ நித்திய சத்வஸ்திதः. நிர்த்வந்தோ அவனுக்கு மனப்போராட்டம்லாம் இல்லை, விருத்திகள்லாம் போயிடுச்சு. விருத்திகள்லாம் எப்போ போகும்? இந்த முதல் வார்த்தையிலேயே விசாரம் ஸ்டார்ட் ஆகிருப்பார். விருத்திகள் எப்போ போகும்? சித்த விருத்தி நிரோதக யோகக அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்குது. யோக தத்துவம் அது. உங்களுக்குள்ளே இப்போ உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது, உங்களை இறைவனோடு சேர விடாமல் பண்ணுறது மனம். மனம் தனியாக இல்லாமல் சித்தம் மனம் புத்தி அகங்காரங்கிற சூக்ஷ்ம உடம்பு அதுதான் பிறக்குது, அதுதான் இறக்குது. அதுக்கு சைத்தன்யம் கனெக்ஷன் கொடுக்குது. அதுதான் சிம் கார்டு. அந்த சிம் கார்டுக்கு நெட்வொர்க்கு சப்போர்ட் பண்ணுது. அதுதான் ஆதாரம். அது சத்து. இப்போ இந்த சித்து தான் சிம் கார்டுன்னு சொல்லும்போது சித்தம் புத்தி அகங்காரம் மனம் அப்புறம் ஸ்தூல உடம்பு, இந்த ரெண்டு உடம்பையும் ஒன்றாக்கி பாருங்கள். ஸ்தூல உடம்பு சூக்ஷ்ம உடம்பு ரெண்டுத்தையும் ஒன்றாக்கி பார்த்தோம்னா காரண உடம்பில் இருக்கக்கூடிய உயிர் தான் சித்து. அங்கே தான் சித்தம் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய அனுபூதியில் ஒரு அனுமானத்தில் சொல்கிறேன். சித்தங்கிறது காரண உடம்பில் தான் இருக்குது. இந்த புத்தி மனம் அகங்காரம் தான் சூக்ஷ்ம உடம்புங்கிற ரெண்டாவது உடம்பில் இருக்குது. இப்போ பிராணன் உயிரிலேருந்து முதல்ல வெளிப்படுறது பிராணன். சிவத்துக்கிட்டேருந்து முதல்ல அவருடைய சங்கல்பத்தை வெளிப்படுத்துறது அம்பாள். மனிதனுக்கு அவனுடைய எண்ணங்களை வெளியேற்றுறது நிறைவேற்றுறது மனம். மனம் 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 மனிதன் மனம், சிவம் சக்தி, சத்து சித்து. புரியுதா? புரியுதா? உடம்பை பற்றி நீங்கள் பேசுகிறதுக்கே இல்லை. உடம்பு அது சொல்கிறதே செய்யும். அது ரோபாட். அது ஒரு ரோபாட்டு. அதுக்கு உயிர் கொடுக்கறது தான் என்னது? சூக்ஷ்ம உடம்பு. அதுக்கு உயிர் கொடுக்கறது தான் காரண உடம்பு. அதுக்கு ஆதாரமாக இருக்கிறது தான் சத்து. இப்போ நம்ம சித்தத்துக்குள்ளே ஏராளமான கோடிக்கணக்கான விருத்திகள் இருக்குது. அப்புறம் புதுசாக வர நிறையா உள்ளே சேர்த்துக்கிறோம். கண் காது ஞானேந்திரியங்களை என்ன பண்ணுது? பார்க்குறதெல்லாம் எனக்கு வேணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக தான் எதெல்லாம் பார்க்குதோ அது போய் பிடிச்சிக்கும். இதை பார்த்தா இதை பிடிச்சிக்கும், இதை பார்த்தா இதை பிடிச்சிக்கும், இதை பார்த்தா இதை பிடிச்சிக்கும். டக்குன்னு ஒரு ஃபோட்டோ எடுத்து ஸ்டோர் பண்ணிடும். சித்தத்தினுடைய தூக்கத்தில் கூட அது வேலை பார்க்குது. சித்தம் பதிவுகள் தான். மனம் வேலை செய்யாது, புத்தி வேலை செய்யாது, அகங்காரம் வேலை செய்யாது. ஆனால் நான் நல்லா தூங்குனேன்னு சொல்கிறது யார்? சித்தம் தான் பதிஞ்சிருக்கு. நீ நல்லா தூக்கம், சூப்பர் தூக்கம் அப்படின்னு சொல்லுது. நீ ஒழுங்காகவே தூங்கலப்பா அப்படின்னு சொல்லுது. அப்போ சித்தம் எங்கே இருக்குது? இருட்டில் இருக்குது, வெளிப்படாமல் இருக்குது. அது புரிஞ்சுக்கணும் நீங்கள். அது செயல்படாத மாதிரி செயல்படுது. சித்தம் எப்பயுமே செயல்படுறது தெரியாது. சித்தத்தை யார் தூண்டுறான்னு கேட்டால் இந்த பிராணன் தான் தூண்டுது. இப்போ நான் சொன்னலையா, முதல்ல முதல்ல வர்றது பிராணன் அல்லது மகாவிஷ்ணு அல்லது அம்பாள். விஷ்ணு உமாயேவ மகாவிஷ்ணுன்னு, உமாயேவ உமாதான் மகாவிஷ்ணுன்னு கௌசிதகி உபனிஷத்து நம்ம பேசியிருக்கோம். இப்போ இதெல்லாம் உபனிஷத்து சொல்லலையா?
இதெல்லாம் ஏற்றுக்கிறது இல்லை. அவங்களுக்கு எது எது சாதகமோ, அவங்க கொள்கைக்கு சாதகமோ அதில் போகிறாங்க, போகட்டும். நேற்று மாயாவுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டேன். மாயாங்கிறது இல்லை, தோன்றும் நிற்கும் மறையும். இவ்வளோ பேர் உட்காந்துருக்கமே, இதெல்லாம் இல்லைன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொன்னால் இருக்க மாட்டீங்கன்னு சொல்கிறோம். மறுபடியும் என்ன சொல்கிறோன்னா, இல்லைன்னு சொல்லலை. நேற்று இல்லை, இன்றைக்கி இருக்கீங்க, நாளைக்கு இருக்க மாட்டீங்க. நேற்று இல்லைன்னா பிறக்கலை, இன்றைக்கி இருக்கீங்கன்னா பிறந்திருக்கீங்க, நாளைக்கு இருக்க மாட்டீங்கன்னா போய் சேர்ந்துருவீங்க. என்னையும் சேர்த்து தான். இன்னும் இதெல்லாம் இந்த கருத்தாக பார்க்கக்கூடாது, நெகட்டிவ் கருத்தாக பார்க்கக்கூடாது, மெய்ப்பொருளாக பார்க்கணும். அதனால் சித்த விருத்தி சித்தத்துலேருந்து கோடான கோடி இந்த பிராணந்தான் அந்த வேலையை செய்யுது. பிராணந்தான் அந்த வேலையை செய்யுது. என்ன பண்ணுது? சித்து பிராணனை தொட்டோடனே பிராணன் சித்தத்தை தொடுது. அதில் உள்ள எல்லா எண்ணங்களும் இன்றைக்கி எவ்வளவு தேவை அவ்வளோ எண்ணங்களை நீங்கள் பாருங்கள். ஒன்றுலேருந்து ஒன்று ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து ஏதாவது ஒன்று பிடிச்சிக்கிட்டு திங்க் பண்ணோம். ஒன்றுமே இல்லைன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை இதுவே உருவாக்கும். கற்பனை பண்ணிக்கும், கவலைப்படும் அதை நினச்சி. இப்படி நடந்து போயிடுச்சுன்னா, அப்படி நடந்து போயிடுச்சுன்னா, நீ இன்றைக்கி வரைக்கும் தான் உனக்கு வாழ்க்கை. இது நல்லா வேதாந்தி ஸ்டூடெண்ட் நல்லா தெரிஞ்சுக்கங்க. இன்றைக்கி வரைக்கும் தான் உங்களுக்கு வாழ்க்கை சாஸ்வதம். நாளைக்கு பிறந்தா, நாளைக்கு புதுசாக பிறக்கிறீங்க, செயல்படுறீங்க, அவ்வளோதான். நாளை என்பது இல்லைங்கிறதான் ஒரு பொதுவான கருத்து. நாளைக்கு செய்கிறேன்னு அதுதான் ஒருத்தன் சொல்கிறான்னு வச்சுங்களேன். ஆனஸ்டாக இருக்கிறவன் முதல்ல அப்படி சொல்ல மாட்டான். அப்போ செஞ்சு காட்டுவான். சொல்கிறானா செஞ்சு காட்டுவான். செஞ்சு காட்ட முடியலன்னா என்ன பண்ண முடியும்? இல்லைன்னு தானே இல்லைன்னு தானே. அதனால் நாளைக்கு வர்றது கையில் இல்லை. நேற்று போயிடுச்சு, நாளைக்கு கையில் இல்லை. இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி என்ன செய்யணுமோ அதை கரெக்டாக செய். அதுக்கு தான் அனுஷ்டானம்னு ஒரு நித்திய கர்மாவை செலக்ட் பண்ணிக்கோ. நாளைக்கை பற்றி ஒரு அளவு கூட கவலைப்படாத. நீ கரெக்டாக தானே போயின்னு இருக்க. அப்போ ஏன் நாளைக்கு கவலைப்படுற? நேற்று உழைச்சா இன்றைக்கி நல்லா இருக்க, இன்றைக்கி உழைக்கிற, நாளைக்கு நல்லா இருக்க போகிற. இதுக்குள்ள லாஜிக் இருக்குது, அதில் லாஜிக் இல்லை. நாளைக்கு வரும், நாளைக்கு இதை பண்ணிக்கலாம், அதை பண்ணிக்கலான்னு. வரப்போ வரட்டும், வந்தால் சந்தோஷம், வராட்டி ரொம்ப சந்தோஷம். போ. எதை எடுத்துகிட்டு வந்த? முதல்ல இந்த கேள்விக்கு யாருமே பதில் சொல்லணும். எதை எடுத்துகிட்டு வந்த, எதை எடுத்துகிட்டு போகிற? கொடுத்துருக்கு, வச்சுக்கோ. கேட்கும்போது திருப்பி கொடுத்துரு. நான் கொடுத்துருக்கு, வச்சுக்கிட்டேன், ஆனால் கொடுக்க மாட்டேன். என்ன நியாயம்? எல்லாம் கடனாக தான். பெருமாள் அதுக்கு தான் படுத்திருக்காரு, நிற்கிறாரு. அமர்ந்த திருக்கோலம், நின்ற திருக்கோலம், கிடந்த திருக்கோலம்னு எதுக்கு காரணம்னு சொல்லிட்டோம் முன்னாடியே. அதனால் நாளையை விட்டுடுங்க. நாளை பொழுதே இறைவனுக்கு அளித்து நடக்கும் வாழ்வில் நிம்மதி தேடு. சாதாரண ஒரு போயட்டு, ஆழமான கருத்து, வேதாந்த கருத்து. அதனால் சித்தத்திலேருந்து கோடான கோடி முதல்ல அதுதான் சித்த விருத்தி. அங்கேருந்து வருதா? முதல்ல யாரை தொடர்பு கொள்ளும்? புத்தி விருத்தி. அது யாரை தொடர்பு கொள்ளும்? மனோவிருத்தி. அது யாரை தொடர்பு கொள்ளும்? தன்மாத்திரா, புலன்களை தொடர்பு கொள்ளும். புலன் யாரை தொடர்பு? மனோவிருத்திக்கு அப்புறமா இந்திரிய விருத்தி. சித்த விருத்தி, புத்தி விருத்தி, மனோவிருத்தி, இந்திரிய விருத்தி. அப்புறம் அந்த பொறிகள்னு சொல்கிறோம் இல்லையா, ஸ்தூல இந்திரியம். இந்த இந்திரிய விருத்தியை சூக்ஷ்மம்னு பேர். அது தன்மாத்திரான்னு பேர். அதுக்கு வார்த்தை இருக்குது, தன்மாத்திரான்னு பேர். இந்திரியங்கிறது வெளியில் நம்ம கண்ணுக்கு தெரியுது இல்லையா, காது மூக்கு கண். காது மூக்கு கண் இந்திரியங்கள். அது பார்க்குற சக்தி, கேட்குற சக்தி, அதுதான் தன்மாத்திரா, அதனுடைய தன்மை. அது பஞ்சபூதங்கள்லேருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா நம்ம உடம்பு மண் உடம்பு. நம்ம யார்? மண், அது தெரியுமில்ல. அதில் சிலது களிமண்ணாக இருக்குது. நாம் மண். இந்த சரீரம் மண்ணால் செய்யப்பட்டது. ஏன்? நம்ம மண்ணிலேருந்து விளைஞ்சிருக்கிற மண் அள்ளி அப்படியே சாப்பிடாம, அதுதான் இந்த மாரநீர் நம்பி மண் இல்லை மண்ணில் தண்ணி, மழை தண்ணியை குடிப்பார். அப்போ அந்த நேரத்தில் அந்த காலத்து அந்த ரூட்டில் இவருடைய விஜயம் இருக்கும், யமுனாச்சாரியருடைய விஜயம் இருக்கும். என்னப்பா மண் தண்ணியை குடிக்கிறியே, அழுக்கு தண்ணியான? இந்த மண்ணுக்கு மண்ணை கொடுக்குறேன் சாமி அப்படின்னா. இவ்வளோ பெரிய வேதாந்தம், இவனை சிஷியனாக கூப்பிட்டுக்கணும்னு ஜாதி மதம் எதுவும் பார்க்கல. கடைசி வரைக்கும் அதை மெயின்டைன் பண்ணுறாரு.
அப்போ இந்த உடம்பு மண் உடம்பு. அப்புறம் என்ன ஆகும்? இங்கேருந்து போகும்போது ஜல உடம்புன்னு சொல்கிறோம், வரும்போதும் ஜல உடம்பு தான். மழை நீர் வழியாக தானே உள்ளே வரோம், அதனால் ஜல உடம்பு. அக்னி உடம்பு தேவலோகத்துக்குள்ளே போனால் அக்னி உடம்பு. இந்த உடம்பு இப்போ நம்ம வேல் பூஜையில் வருதில்ல, அக்னி உடம்புல எல்லா தேவதைகளும் வருதா இல்லையா? ஸ்ட்ரக்சர் தெரியுதா இல்லையா? தெரியுதில்ல? அப்போ அது பேர் அக்னி உடம்பு. அதுக்கு மேலே நம்ம மேலே போகும்போது பிராணனாக போகிறோம், காற்று உடம்பு, அது பிரணவ சரீரம்னு பேர். அதுக்கு மேலே நம்ம ஆகாசமாக வெட்ட வெளியில் நம்ம 2.5 கலக்க போகிறோமில்ல, அது பேர் ஞான சரீரம்னு பேர். அதை தான் ஆகாச சரீரம்னு சொல்கிறாங்க. இது புரியுதா? இன்ஃபர்மேஷன் புரியுதா? இப்போ இந்த சித்தவிருத்தி பிராணன் தொடர்பு கொண்ட உடனேயே அது என்ன பண்ணுது? குபு குபு குபுகுன்னு ஒரு நாளைக்கு எவ்வளோ எண்ணங்களை நீ செயல்படுத்தியோ அவ்வளோ எண்ணங்களையும் மொத்த வாழ்க்கையும் 24 மணி நேரத்தையும் ஸ்வாகா பண்ணலான்னு வெளியில் வருது. அதுக்கு நீங்கள் சிந்திக்கிறீங்க, செயல்படுறீங்க, அழுவுறீங்க, தவிக்கிறீங்க, ஓடுறீங்க, ஒடியாறீங்க, என்னமோ பண்ணுறீங்க. ஆனால் புத்தி இருந்தால் என்ன தெரியுமா பண்ணோம்? 6000 எண்ணங்கள் வருதா? சயின்ஸ் சொல்லிடுச்சு 6000 எண்ணங்கள்னு. அதில் இன்றைக்கி ஒரு 3 கையில் எடுப்போம். காலையில் ஒன்று பண்ணுவோம், மத்தியானம் ஒன்று, சாயந்தரம் ஒன்று பண்ணுவோம் இல்லையா? ஒன்றே ஃபுல் டைம் எடுத்துக்குமா? சரி, அந்த ஒன்றை பண்ணுவோம். அது பீரியாரிட்டியாக இருக்கும், அது ஒரு ஸ்டார் ஒர்க்காக இருக்கும், ஒரு ப்ரைம் ஒர்க்காக இருக்கும். புரியுதா? அப்படி செஞ்சிங்கன்னா பொழைச்சிங்க. புத்தி வேலை செய்யணும், புத்தி நிர்ணயம் பண்ணும். மனசு 10 வேலை வந்துச்சு, நான் என்ன பண்ணுறது, எனக்கு ஒன்றுமே புரியலையே. எக்ஸாமினேஷன் டயத்தில் வருஷம் ஃபுல்லாக படிக்கிறது இல்லை, எக்ஸாமினேஷன் டயத்தில் இவ்வளோ கொஷின்ஸ் இருக்கு, இவ்வளோ இது இருக்கா, அது எழுதணுமா, இது படிக்கணுமா அப்படின்னா அப்படியே மென்டல் ஆகிடுவான். கொஞ்ச நேரம் அப்படியே ஸ்டன் ஆகி அகங்காரம், அறிவு வேலை செய்யாதப்போ என்ன அப்படியே காம் டவுன் ஆகிட்டு ஒரு 2 வேர்க்கடலை வாங்கி இல்லை பர்பியை வாங்கி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் யோசிக்கணும். புத்திசாலி தானே இதுதான். யோசிச்சா அப்புறமா புத்தி நிர்ணயம் பண்ணும். புத்தியோட வேலையை புத்தி விருத்தின்னு சொன்னோம் இல்லையா, அது என்ன வேலை செய்யணும்னா நிர்ணயம் பண்ணும். இதை தான் செய்யணும், இப்படி தான் செய்யணும், இந்த அறிவோடு செய்யணும், இந்த ஆசையோடு செய்யணும், இந்த செயலோடு செய்யணும், சக்ஸஸ்ஃபுல்லாக செய்யணும் அப்படின்னு செஞ்சு கொடுக்கும். புத்தி இருந்துச்சுன்னா இந்த மனதை குழப்பிச்சு பாருங்கள். அதோடைய மனவிருத்தி எப்பயுமே என்னது? எதையாவது பிடிச்சிக்கிட்டு சிந்திக்கிறது, அழுவுறது, தவிக்கிறது, குழப்புறது, மற்றவங்களையும் குழப்புறது. ஈகோலாம் யாருக்கு? புத்தி இருக்கிறவனுக்கு ஈகோ இருக்காது. நல்லா புரிஞ்சுங்க. புத்தி இருக்கிறவங்க ஞானம், மெய்ஞானம். புத்தி இருக்கிறவனுக்கு ஈகோ இருக்காது, ஏன்னா அவனுக்கு புத்தி இருக்குது. என்ன சொல்லும்? இது சரி, இது தப்புன்னு சொல்லிட்டோம். புத்தி இல்லைன்னு வச்சுங்க, அது பேச்சை கேட்க மாட்டேன், எனக்கு புத்தியே கிடையாது, நான் வாழ்நாள் ஃபுல்லாக எனக்கு தோணுதான் செய்வேன்னு சில பேர் சொல்லுவான். கடவுளாக இருந்தால் ஓகே, ஞானிகளாக இருந்தால் ஓகே, யோகிகளாக இருந்தால் ஓகே, குருமார்களாக இருந்தால் ஓகே. குரு, சித்தர்கள், யோகிகள், ஞானிகள், ரிஷிகள் இவங்கெல்லாம் அவங்க மனசில் தோன்றதான் செய்வாங்க. ஏன்னா அவங்க ஞானம் பெற்றவர்கள். டக்குன்னு தெரிஞ்சிடும். குழந்தை பார்வை அப்படி. இப்படி ஒரு குழந்தை, நீங்கள் ஒரு வயசு குழந்தை உக்காந்துருக்கோம், தட்டு தடுமாறி உக்காரோம், அப்படி தட்டு தடுமாறி ஏந்துக்கும். அந்த குழந்தைய நீங்கள் கூப்பிடுங்க, இப்படி ஒரு பார்வை பார்க்கும் உங்களை, அவளை இக்னோர் பண்ணும். நீலாம் ஒரு மொரக்கட்டையை வச்சுக்கிட்டு இங்கே என்னை தூக்க வந்திருக்கியாப்பா அப்படின்னு சொல்லாமல் அருமையாக என்ன பண்ணும்? டக்குன்னு இப்படி திரும்பிக்கும். ஏன்னா இதை விட அது தேவையா உங்களுக்கு இன்சல்ட்டு? என்ன காரணம்? அதுக்கு ஞானம் இருக்கே. இவங்க எனக்கு சாதகமானவங்க, இவங்க எனக்கு பாதகமானவங்க. தெரியுதா? நீங்கள் என்ன சாக்லேட் வச்சுக்க, கிளிப்பு வச்சுக்க, என்ன கிளிப்பு பார்க்கும், சாக்லேட்டை பார்க்கும், அதுக்கு வாங்கும், ஆனால் உங்கள்கிட்ட வராது. அது உங்களை விட எவ்வளோ புத்திசாலித்தனமாக இருக்கா இல்லையா? அதனால் புத்தி இருந்தால் ஈகோவே இருக்காது. இப்போ குடும்பத்தில் என்ன பிரச்சனை? அறிவே கிடையாது. அதனால தான் அட்வொகேட் அறிவை கொடுக்குறான், ஜட்ஜு ரிசல்ட்டை கொடுக்குறாரு. சரி, அது ஒரு பக்கம் போட்டோம், டைம் வேஸ்ட் ஆகிடும், அதுக்குள்ளே போகல, எனக்கு விருப்பம் இல்லை. என்னது? புத்தி நிர்ணயம் பண்ணோம், மனம் குழம்பிட்டு இருந்ததில்ல, அது ஒரு முடிவுக்கு வரும். அப்புறம் உயிருக்கு போயிடுச்சுங்க. இந்த புத்தி வெளியில் போகாமல் உள்ளே போச்சுன்னு வச்சுங்க, எப்பயுமே வெளியில் பேசக்கூடாது, உள்ளே பேசணும். உள்ளே பேசணும், பரம்பொருளோட பேசணும். உள்ளே பேசுனா இது சரி, இது தப்புன்னு அவர் சொல்லுவார். 100% கரெக்டாக நடக்கும். நடக்குதா இல்லையா? நடக்குது.
அதனால் சித்த விருத்தி, புத்தி விருத்தி, மனோவிருத்தி, இந்திரிய தன்மாத்திர விருத்தி, இந்திரிய விருத்தி, இந்த 5 விருத்தியையும் நிறுத்தணும்னு சொன்னால் நீ ஏகாகிரம் தனியாக 1 மணி நேரம் உட்காரணும். சித்த விருத்தி நிரோதக யோக, அதுதான் சமாதி கொடுக்கும். அதுதான் இறைவனுடைய நிலை, இறைநிலை. அச்சா, அங்கே நீ என்னவா இருப்ப? அங்கே நீ நிர்த்வந்தம். இப்போ மனசுக்கும் புத்திக்கும் தான் போராட்டம் இருக்குல்ல, அந்த போராட்டம் இருக்காது. எல்லாத்துலேயும் தெளிவாக இருப்ப. டக்கு டக்கு டக்குன்னு முடிவு டக்கு டக்குன்னு முடிவு எடுக்கிறாங்க. பெரிய முடிவுகள்லாம் செகண்டில் எடுக்கிறாங்க. வந்தேன், பார்த்தேன், அந்த ராஜகோபுர அந்த அந்த படத்தை பார்த்தேன். 2-3 மாடல் வச்சுருந்தார். எல்லோரும் 3 அடுக்கு முடிவு பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் முடியாது, இந்தாங்க அப்படி எடுத்து, இது நல்லா இருக்குது இந்த மாடல், இது பார்த்தா 5 அடுக்கு பரவாயில்ல, இதை பண்ணுங்கன்னு சொல்லி டக்குன்னு ஒரு 10 செகண்டு தான். இன்றைக்கி 5 அடுக்கு ராஜகோபுரம் நிற்குதா இல்லையா? ஒரு செகண்ட் எல்லாம் முருகன் முடிவு எடுக்கிறான். அடியன் அற்பம். முருகன் முடிவு எடுக்கிறான், வேலையை முடிக்கிறான். இப்போ ராஜகோபுரம் கம்பீரமாக நிற்குது. இனிமேல் யார் கட்டினாலும் அது செகண்டு தான். அடியார்கள் கட்டுறது தான் முதல்ல. புரியுதா? இப்போ கிரிவலம் நாம் சுற்றுறோம், டெய்லி நித்திய கிரிவலம். இப்போ எதிர்காலத்தில் எத்தனை ஞானிகள் ரிஷிகள்லாம் சுத்த போகிறான் பாருங்கள், எழுதி வச்சுங்க. நான்லாம் பார்த்துட்டு தான் போகிறேன். அதனால் துவந்தம் இருக்காது. துவந்தம்னா என்னது? மன போராட்டம். வேத கிளாஸுக்கு போகலாமா வேணாமா, போகலாமா வேணாமா, சரி மழை பெய்யாமல் இருக்கா, காற்றடிக்காமல் இருக்கா, நியூஸில் என்ன சொல்லியிருக்கான், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே விளங்கும் அது? கிரிவலத்துக்கும் அதே கதை தான், வேல் பூஜைக்கும் அதே கதை தான். புரியுதா விஷயம்? அப்போ தான் டயர்டாக இருக்கும். விடிகாத்தால் 4 மணிக்கு தான் சூப்பராக தூக்கம் வரும். எனக்கே வேத கிளாஸுக்கு முன்னாடி தியானம் முடிச்சுட்டு போகிறேன்ல டீ சாப்பிட்றதுக்கு, அதுலேருந்து வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் நேரம் அந்த நியூஸ் எல்லாம் கண்ட குப்பையெல்லாம் பார்க்குறதெல்லாம் சூழ்நிலை இருக்கா, ஒரு இரிட்டேஷன் இருக்கும் எனக்குள்ளே, மைண்ட் செட், ஒரு டிப்ரெஷன் இருக்கும். அந்த டைம் போகட்டும்னு வெயிட் பண்ணுவேன். அந்த டைம் போயிடும். அப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்து அப்புறம் ஃப்ரெஷ் ஆகிடும். புரியுதா? எல்லாருக்கும் உண்டு. ஆனால் அதை நம்ம கடந்து வரணும். இங்கே வேற ஒரு உலகம், இதுக்குள்ளே அடியன் வந்துட்டேன்னா வேற ஒரு உலகம். சன்னதிக்குள்ளே போயிட்டேன்னா பிரம்மலோகம். இந்த வேதா கிளாஸு அந்த ரூமுக்குள்ளே வேதம் ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு சுவாமி வேல் இருக்கு, அந்த பூஜை ஆனந்த நிலையம். வேறு என்ன வேணும்? துவந்தம் இருக்காது. மனப்போராட்டம் எப்போதும் இருக்கக்கூடாது. மனப்போராட்டமே இருக்கக்கூடாது. மனம் இருந்தால் மனப்போராட்டம் இருக்கும். நீ ஏன் மனதில் இருக்க? எத்தனை வாட்டி சொல்கிறது? உனக்கு புத்தி இருக்கா, அறிவு இல்லைன்னு எத்தனை வாட்டி சொல்கிறது? அறிவில்லைன்னு சொன்னால் மட்டும் தெரியுது, அறிவில்லைன்னு சொல்கிறாரு. இந்த வார்த்தையை மட்டும் அவர் விட்டாருன்னா நான்லாம் அவருக்கு சிஷ்யன் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பல பேர் இருக்கான் அது மாதிரி. என்னமோ எனக்காக அவர் சிஷ்யராகி எனக்கு முக்தி கிடைக்கிற மாதிரி. என்னத்தை சொல்கிறது? அறிவு இல்லைன்னா அறிவு இல்லைன்னு தானே சொல்லணும். அறிவு இல்லைங்கிறது குறைபாடு இல்லை. அது கடைசி வரைக்கும் நான் அதை பிடிக்கவே மாட்டேன்னா என்ன அர்த்தம்? குருவை பிடிக்கிறது அறிவு. ஆச்சா, அதனால் நிர்த்வந்தம் நின்று போயிடும். ஏன்? நீ இந்த சித்த விருத்தியை நிறுத்த போகிற. முதல்ல அப்படி போய் உக்காடுற, பல வேரியேஷன்ஸ்லாம் வரும், அப்புறம் ஒடுங்கும். நேரம் ஆக 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 ஓங்காரம் ஜபிக்கிறியா, என்ன பண்ணும்? அப்படியே உள்ளே போகணும்னு சொல்லும். எல்லாம் ரெடி பண்ணிக்க, உள்ளே போகிறோம் அப்படின்னு சொல்லும். உள்ளே போகிறேன்னா இங்கே கர்ப்பகிரகம் போய் சுவாமிக்குள்ளே போகிறேன், உன்னை அழைச்சிட்டு போகிறேன், என் மேலே ஏறிக்கோன்னு ஓங்காரம் சொல்லும். ஓங்காரத்தை விட்டு கவனிச்சிங்கன்னா மெதுவாக ஓம் 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 அப்படி சொல்லிகிட்டே வந்தீங்கன்னா அழகாக உள்ளே அழைச்சிட்டு போகும். ஏகாகிரத்தில் கொண்டு போய் நிற்கும். ஏகாகிரம் வந்தாலே 90% எண்ணங்கள் போயிடும். அப்புறம் அதுவும் நின்று போயிடும், சித்த விருத்தியும் நின்று போயிடும். இப்போ எங்கேருந்து நம்ம சிந்திக்க ஆரம்பித்தோம்? வெளியிலேருந்து ஆரம்பித்தோம். பொருட்களில் பார்த்தோம், அது மஞ்சள் கலரில் இருக்குது, சிவப்பு கலரில் இருக்குது, அது இனிப்பாக இருக்கும், தோற்பாக இருக்கும். இதெல்லாம் அப்படி சிந்திச்சு இந்திரிய விருத்தி தன்மாத்திராவாக மாறி, தன்மாத்திரை மனோவிருத்தியாக மாறி, மனோவிருத்தி புத்தி விருத்தியாக மாறி, புத்தி விருத்தி சித்த விருத்தி எல்லாம் உள்ள ரிவர்ஸில் போய் ஒடுங்கிடும். உள்ளே போனோடனே லாக் பண்ணிடும். இந்த ஏகாகிரம் என்ன பண்ணோம்? உள்ளே போனியா, எல்லாம் உள்ளே போயிட்டியா, வாடா லாக்.
இனிமேல் நீ வெளியில் வர முடியாது. நீ தியானத்தை விட்டு எப்போ வெளில வரியோ அப்போ தான் அது கதவு திறக்கப்படும். அது வரைக்கும் என்னவாகும்? எல்லாம் லாக்குடு. அது பேர் நிருத்தம். எல்லா எண்ணங்களும் சுத்தமாக இல்லை, ஒரு எண்ணமும் இல்லை, ஃப்ரீயாக இருக்க, ஹாப்பியாக இருக்குமா இருக்காதா? அதான் அவன் ஸ்வரூபம். புதுசாக நீ எண்ணத்தை சமாதி ஆக போகிற. ஒரு எண்ணமும் இல்லாமல் நிருத்தம் ஆயிடுச்சு. அதில் என்ன சிறப்புன்னா, ஒரு நாள் தியானம் பண்ணிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய அனுபவத்தியை சொல்கிறேன். நல்லா தியானம் பண்ணினீங்கன்னா இந்த எண்ணங்கள் கண்டபடி குப்பையை சிந்திக்கிறதே இருக்காது. ஏன்னா எண்ணங்களே வெளில வராது. உள்ளே போனால் லாக் பண்ணிட்டான் அவன். லாக் பண்ணதான். நம்ம என்ன பண்ணுறோம்? எது வெளியில் அழைச்சிட்டு வருது? நம்மளுடைய ஆசை தான் வெளியில் அழைச்சிட்டு வருது. ஆசைக்கு காரணம் என்ன? அந்த பிராணன் உள்ளேருந்து வந்து எல்லாத்தையும் தொடுது. அதில் ஆசை தலைவிரிச்சு ஆடுது. அது பின்னாடியே போகிறோம், வெளியில் வந்துட்டோம், ரோட்டுக்கு வந்துட்டோம், அப்புறம் பொருட்கள் பின்னாடியே போயிடுவோம். அச்சா கோயிலுக்கு வரேன்னு சொல்லுவேன், அப்படி கிளம்புனவா மார்க்கெட்டு போய் எங்கேயோ போய் ஷாப்பிங் போய்ட்டு ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு விட்டான். அதே மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. அதுமாரி தான் டைவெர்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது. அது பேர் தான் மாயான்னு பேர். இருக்கா இல்லையா? அதை மாயன்னு சொன்னால் ஏன் மாயாவாதி? சங்கரர் திட்டுறான். சங்கரர் யார்? என்ன பண்ணியிருக்காரு? ஒரு பாஷை உன்னால் எழுத முடியுமா? உன்னாலையும் என்னாலையும். மாயாவாதி சங்கரன்னா ஒன்றும் பண்ணலை, ஏற்கனவே இருக்குது. சங்கரர் வந்து ஃபார்ம் பண்ணார். இது இருக்குப்பா, இதுதான் எல்லாருக்கும் நல்லது, சண்டை போட்டுக்காதீங்கன்னு சொன்னார். அது தப்பா? உங்கள் கொள்கைக்கு முரண்படாக இருக்குது, ஒத்துமையாக இருக்கிறது உங்களுக்கு பிடிக்காது, அதனால் பிரிஞ்சு இருக்கிறது தான் ஒரு சர்க்கிள் போட்டுக்கிட்டு நாங்கள் தான் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு கிடப்பீங்க. சொல்லிட்டு கடை உலகம் ஏற்றுக்கணும்ல, நீ மட்டும்தான் ஏற்றுக்கணும். மெய்ப்பொருளை தான் எல்லோரும் ஏற்றுக்குவான். நீங்கள் செக்ரிகேட் பண்ணினீங்கன்னு வச்சுக்கங்களேன், அதுக்குன்னு ஒரு குரூப் இருக்கும், அது மட்டும் இருக்கும். புரியுதா? எல்லாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. எல்லாரும் ஏற்றணும்னா சத்தியமாக இருக்கணும் அது. ஆனால் சத்தியத்துக்கு எல்லாரும் தலை வணங்குவாங்க. அதனால் சித்தவருத்தி போயிடுச்சுன்னா இந்த மனப்போராட்டம் இல்லாமல் போயிடும். மனப்போராட்டம், மன உளைச்சல், கவலை, பயம், துக்கம், பதட்டம், குழப்பம் எதுவும் இருக்காது. ஃப்ரீயாக இருப்பேன். இப்போ நீ என்ன பண்ண? இந்த எண்ணங்கள் வருதா, அது பின்னாடியே போறியா? மொத்த பிராணசக்தியும் அதுக்கு பயன்படுத்துகிற. ஒரு நாளைக்கு மொத்த பிராணசக்தியும் உங்கள் எண்ணங்களை நீங்கள் அந்த எண்ணங்களை சிந்திக்கிறதுக்கு, வேஸ்ட்டாக சிந்திக்கிறதுக்கு பயன்படுத்திகிட்டு இருக்கீங்க. அது தெரியாது உங்களுக்கு. அதுக்கு தான் குருவை பிடிச்சின்னா உடனே உபதேசம் பண்ணி ஓங்கார ஜபம் பண்ணு, ஓரமாக உக்காரு, வீட்டில் தனியாக உக்காரு, ஏகாந்தமாக உக்காரு 1 மணி நேரம்னு சொல்லுவாங்க. அவனுக்கு அறிவு இருந்தால் அதை கேட்டு செஞ்சு பார்ப்பேன். செஞ்சு பார்த்தா ஆமாம் சொன்னது கரெக்டு தான், எண்ணங்களே எனக்கு கிடையாது, ஃப்ரீயாக இருக்குது, எந்த வேலையை செய்யணுமோ அந்த வேலையை செய்கிறேன், சாப்பிட்றப்ப சாப்பிட்றேன், தூங்குறப்ப தூங்குறேன். இப்போ என்ன பண்ணுறோம்? சாப்பிடும் போதே செல்லை நோண்டுறோம், இந்த கையில் இப்படி பார்த்துக்கிட்டே சாப்பிட்றோம். எத்தனை இருக்குது? எதை சுவைப்ப நீ? எத்தனையோ இருக்குது. வண்டி ஓட்டிக்கிட்டே செல்லு பேசுகிறான், செல்லு பேசிக்கிட்டே சிகரெட் பிடிக்கிறான், சிகரெட் பிடிச்சிக்கிட்டே டீ குடிக்கிறான். என்ன 16 திறமைகளை காமிக்கிறான் பாருங்க நம்ம ஆளுங்க. அறிவு இல்லாத உலகம். சரி, அதனால் நிர்த்வந்த்வ எண்ணங்கள் போயிடுச்சுன்னா நித்திய சத்வசதக உன்னுடைய சத்துவகுணம். இப்போ இந்த ஜபம், இப்போ கிரிவலம் வரீங்களா, என்ன பண்ணோம்? ரஜோகுணத்தையும் தமோ குணத்தையும் இல்லாமல் பண்ணும், எரிச்சிடும். சத்துவகுணம் மட்டும் விளங்கி நிற்கும். மலை ஏறுறீங்க, என்ன பண்ணோம்? தமோ குணம் ரஜோகுணம் அவுட்டு. ஜபம் பண்ணுறீங்க, தமோ குணம் ரஜோகுணம் அவுட்டு. பிராணாயாமம் பண்ணுறீங்க, எல்லா குணமும் அவுட்டு. அதனால் சித்த விருத்தியை நிறுத்துறது தான் யோகத்தினுடைய தனிச்சிறப்பு. 2 ஃபார்முலா தான், சித்த விருத்தி நிரோதக யோக. அதில் என்ன நடக்குது? ஏகாகிரம் நிறுத்தம் நிஷ்டை. என்ன நிஷ்டை? பிரம்ம நிஷ்டை. யார் இப்போ? எங்கே பிரம்ம? யார்? நீ தான் பிரம்மம். எங்கே நிற்கிற? உங்களுக்குள்ள நீ நிற்கிற. அதை சத்வஸ்திதக, தமோ குணமாக ரஜோகுணமாக அவுட்டு, சத்துவகுணமாக இருக்க உன்னுடைய ஸ்வரூபம். அதான்
சர்வத்திர சமதர்சனம். இப்போ பார்த்தா எல்லாரும் நம்மளை மாதிரியே தான் இருக்காங்க, யாரையும் நம்ம விடக்கூடாது, எல்லாரையும் நமக்குள்ளே அப்படியே சேர்த்து அப்படியே கைலாசத்துக்கு ஃப்ளைட்டில் பறந்துடணும். எல்லாருக்கும் முக்தி. கிரிவலம் பண்ணுறவங்க நீங்கள் சங்கல்பம் பண்ணீங்களோ இல்லையா, அடியன் உங்களுக்கு பண்ணியாச்சு, அதுதான் நடக்க போகுது. சுவாமி அதான் நடத்த போகிறாரு. அதுக்காக தான் கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அடியார்களுக்கு ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்தோம் பார்த்தீங்களா, முக்தியும் சித்தியும் கொடுன்னு. அவன் தரித்திரத்தில் இருக்கக்கூடாது, எந்த கவலையும் அவனுக்கு குழப்பமும் இருக்கக்கூடாது, ஞானம் தெளிவாக இருக்கணும். அதான் முக்தி. கேட்டது கிடைக்கும்னு நினச்சது நான், அது சித்தி. அதுக்கு ஆதாரமாக இருக்கிறது பக்தி. அவன் வரான், சொல் பேச்சை கேட்குறான், கிரிவலம் வரான், பூஜைக்கு வரான், இதெல்லாம் சிரவணம் பண்ணுறான்னா அவனுக்கு கொடுக்காம வேறு யாருக்கு கொடுக்க போகிறாரு? அதனால் பக்தி ஏற்கனவே கொடுத்தாச்சு, சித்தியும் முக்தியும் தான் இப்போ கொடுக்க போகிறாரு. அதனால் தமோவும் ரஜோவையும் நீக்கிறாரு கிரிவலம் பண்ண வச்சு. சுத்த தெரியுமில்ல, சுத்த சித்த விருத்தியெல்லாம் சுத்தமாக போயிடும். சுத்த சுவாமியை சுத்த மலையை சுத்த எல்லா பாவம் சஞ்சீத கர்மா, பிராரப்த கர்மா, மண்ணாங்கட்டி கர்மா, எல்லா கர்மாவும் என்ன பண்ணுவான், எரிஞ்சு போகும். கவலையே பட வேணாம், சந்தேகம்லாம் படாதீங்க, அடியன் வார்த்தை பொய்க்காது. அதனால் கிரிவலம் பண்ணுங்க, நித்திய கிரிவலம் ஒரு பெரிய அரிய வாய்ப்பு. வேளச்சேரிலேருந்து வராங்க தெரியுமா ஒரு தம்பதிகள், டெய்லி எங்கெங்கேருந்தோ வராங்க. அதனால் சர்வத்திர சமதர்சனம். அப்போ எல்லாரும் நீ தான் தெரியும். சித்தம் சுத்தமாக இருந்துச்சுன்னா இங்கே இருக்கிற எல்லா ஜீவராசிக்குள்ளும் இருக்கிற ஆத்மா இருக்கிற உயிரே, அது நீ தான் தெரியும். வார்த்தையே இல்லை. எல்லார் மேலேயும் அன்பு இயல்பாக வரும், எல்லாரையும் அரவணை. இப்போ கோவிலுக்கு வராங்களே அடியார்கள், யாராவது என் வாழ்க்கையில் ஒருத்தவங்களோட ஒரு அணு அளவு கூட இன்றைக்கி வரைக்கும் நெகட்டிவாக நினச்சதே கிடையாது. எல்லாம் சுவாமியை நோக்கி வராங்க. அப்பா இவ்வளோ பேர் வராங்க, அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். அவன் தவறு செய்யட்டும், ரைட்டு செய்யட்டும், என்னென்னா பண்ணட்டும், அறியாமையில் பண்ணுறான், அவங்க அத்தனை பேரும் நம்ம முருகனை தேடி வந்துட்டான், சந்தோஷம் மகிழ்ச்சி அப்படி இருக்கும் தோணும். இன்றைக்கி வரைக்கும் இந்த அன்னதானம் பாருங்கள், 4 மணிக்கு வருவாங்க சாப்பிட்றதுக்கு. நாங்கள் கடைசி பெஞ்சில் உட்காருவோம், அப்போ 2 பேர் வருவாங்க. அடியான் எப்பயுமே கடைசி பெஞ்சு தான் உட்காருவேன். ஏன்னா அடியார்கள் சாப்பிட்ட பிற்பாடு மிச்சம் இருந்தால் சாப்பிட்ணுன்னு ஒரு ஃபீல் சின்ன வயசுலேருந்து இருந்துச்சு. அது இத்தனை வருஷமாக நடத்தியிருக்கோம். அப்படி தான் பார்த்தா அப்போ 2 பேர் வருவான். உடனே எல்லாம் முடிஞ்சு போச்சு போங்க, இன்னும் லேட்டாக வரீங்க அப்படி சொல்ல மாட்டோம். இருக்கிறது என்ன இருக்கோ அதை எடுத்துனுவான், லட்டு இருக்கா எடுத்துனுவான் வை அப்படின்னு சொல்லுவான். என்னன்னா முருகனை தேடி வந்தாச்சு, முருகனை நோக்கி வந்திருக்கான். அவன் எங்கேயோ போயிட்டு எப்படியோ போயிட்டு வரான். எல்லார் மேலேயும் எப்படிங்க அன்பு ஏற்படும்? ஆச்சரியமாக இருக்கா இல்லையா? எல்லார் மேலேயும் அன்பு ஏற்படும். உடனே கனிவாக எல்லாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன், அடியார்களுக்கெல்லாம் யாரையும் ஒரு வார்த்தை கடிஞ்சு பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். கேட்டு பாருங்கள், சத்தமே இருக்காது அங்கே அன்னதானத்தில், சத்தமே இருக்காது. அடியார்கள் இந்த பக்கெட்டும் இதுவுமா இருப்பாங்க, கரண்டியுமா இருப்பாங்க. யாருக்கு யாருக்கோ பசிடுறேன் உட்காந்து சாப்பிட்ருங்கன்றுவேன். அடியான் கடைசியாக சாப்பிட்றேன், அதுக்கு என் கூட சாப்பிட்றதுக்கு ஒரு குரூப் இருக்காங்க. அவங்கெல்லாம் பசியை தாங்கிட்டு தான் இருப்பாங்க. பசி சுகர் இருக்கிறவங்க, அந்த பசி தாங்காதவங்கெல்லாம் நீங்கள் க்யூவில் உட்காந்து சாப்பிட்ருங்கன்னு சொல்லிடுவேன். உட்காந்து சாப்பிட்ருவாங்க. இந்த மேடையில் நின்று எடுத்து சாப்பிட்றது, பைக்குள்ளே வச்சுக்கிறது, பார்சல் பண்ணுறது, அதெல்லாம் 100% ப்ரொஹிபிட்டட். கேட்டு பாருங்க. எல்லார் மேலேயும் அன்பு எப்படிங்க வருது? அதான் சமதர்சனம்னு பேர். சமதர்சனம். எல்லாம் முருகன் அடியார்கள். இன்னைக்கு முருகன் அடி, நாளைக்கு முருகன். இந்த நிலை என்ன தெரியுமா? துரியத்தில் இருக்கான் அவன். எல்லாரையும் சமதர்சனமாக பார்க்குறான் அப்படின்னா அவன் மைண்ட் எங்கே இருக்குன்னு அர்த்தம்? துரியக பரமோஹம்சக, மேலான அன்னப்பறவை மாதிரி மேலே இருக்கிற அந்த உயிர் பியூராக இருக்குது. அன்னப்பறவை மாதிரி பியூராக இருக்குது. பரமோஹம்சக துரியக பரமஹம்சக. அப்போ நீ துரியத்துக்கு போகணுங்கிறதான் உன்னுடைய டார்கெட்டாக இருக்கணும். அடியான் எப்படி போனேன்னு எனக்கே தெரியாது. நான் சுவாமியை சும்மா இருக்கிற நேரத்தில் சுவாமியை சுற்றி வருவேன். சொன்னல 18 வருஷம் மேலே உள்பிரகாரத்தை சுற்றிக்கிட்டே இருப்பேன். யாரும் இருக்க மாட்டாங்க, ஐயரும் நானும் தான் இருப்போம். ஐயர் உட்காந்து ஜெபம் பண்ணுவார், அடியான்னு சுற்றின்னு இருப்பேன். யாராவது ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஒருத்தவங்க வருவாங்க, 10 நிமிஷத்துக்கு ஒருத்தவங்க யாரோ வருவாங்க போவாங்க. அதனால் துரியத்துக்கு அழைச்சி போனாரா என்ன தெரியாது. துரியத்துக்கு எப்படி போனால் எனக்கு தெரியாது. ஆனால் டே 1லேருந்து நான் எப்படி இருக்கேனோ அப்படி தான் இருக்கேன்.
இப்போ பேசுகிறேன், அப்போ பேசாமல் இருந்தேன். அதான் வித்தியாசம். மனம் எப்பயுமே துரியத்தில் தான் இருந்து, அதான் ஆனந்த நிலையிலே இருப்பேன். சிந்திக்க மாட்டேன். சிந்திக்கவே தோணாது. என்ன சிந்திக்க? ஹாப்பியாக இருக்குது. என்னத்தை சிந்திக்கிறதுக்கு? ஹாப்பியாக இருக்கும் மைண்டு. எப்பயுமே ஹாப்பியாக இருக்கும். அதுதான் துரியக பரமோஹம்சக. துரியத்துக்கு போயிட்டீங்கன்னா இதே தான். நீங்கள் இப்போ இந்த அடியன் சொல்கிற பேச்செல்லாம் கேட்டு அப்படியே வரிசலாக சிரவணம் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா தானாகவே மேலே ஏறிடும். யாரையும் ஏற்றி விட வேண்டாம். நீங்கள் அதுக்காக பெரிய எஃபோர்ட்லாம் எடுக்க வேண்டாம். சொல்கிறத கேட்டு எப்போதும் போல இரு, யதார்த்தமாக இரு, சிரவணம் பண்ணு, சுவாமியை சுற்று, அன்றாட கடமைகளை செய்யி, வேலையை செய்யி, சுவாமியை சுற்றி சுற்றி வா, எல்லாம் தானாக நடக்கும். இதுதான் வைதிகம்னு பேர். எனக்கு வேதம் பிடிக்காது, சாஸ்திரம் பிடிக்காது, சம்பிரதாயம், அசுரன்னு பேர். அது நான் குரு இருப்பானே? இருக்க மாட்டான். துரியக பரமோஹம்சக சாட்சாத் நாராயணி யதிஹி. யதி இப்போ நாராயணன்னு ஆகிடுவான். சித்து பியூர் சித்து, பியூர் கான்சியஸ் ஆயாச்சு, பியூராக உயிராக இருக்கான். சாட்சாத் நாராயணம், நாராயண பெருமாளாக இருக்கான் இப்போது. யதிஹி, யதி இப்போ நாராயணனாக இருக்கான், பரமஹம்சனாக இருக்கான், துரியனாக இருக்கான். ஒரு மானுட நம்ம சொல்கிறோமே, எப்படி சொல்லுது வேதம்? மனுஷன் கடவுள் ஆக முடியாது. எவன் சொல்கிறான் கேட்டு பாருங்களேன். அது மாதிரி எவன் சொல்கிறான்னா அறிவு இல்லாதவன் சொல்லுவான். அறிவு இருக்கிறவன் உபநிஷத்து சொல்கிற வார்த்தையை சிந்திக்கணும், சொந்த கருத்து இல்லை. இப்போ என்ன சொல்லுது? யதிஹி, யதி நாராயணோ சாட்சாத். இந்த கருத்துலாம் ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா இது அவங்க கொள்கைக்கு ஆப்போசிட்ட. யதிஹி நாராயணோ சாட்சாத் துரியக பரமஹம்சக. ஏன்பா நீ உனக்குள்ளே இறைவன் இருக்கானா இல்லையா? உங்களுக்குள்ளே இறைவன் இருக்கானா இல்லையா? எத்தனை பர்சன்டேஜ் இருக்கான்? இன்றைக்கி 1% இருக்கிறான். ஆனால் நிருப்பது இன்றைக்கி ₹1 உனக்குள்ளே இருக்கிறது, அது ஒரு மூலதனம். அதான் மூலம். உனக்கு அறிவு அதை சேர அந்த ₹1 அறிவை சேர்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா 1 கோடி ஆயிரும், 1 கோடி பில்லியன் ஆயிரும், மில்லியன் ஆயிரும். ₹1 ஆரம்பிக்கும். நெருப்பு சின்ன நெருப்பு தான். ஊது, வேதத்தை வச்சு ஊது, குருவை வச்சு ஊது. அது விஸ்வரூபம் எடுக்குதா இல்லையா பார்க்கலாம். நெருப்பை ஊதுனா விஸ்வரூபம் எடுக்குமா எடுக்காதா? இப்போ 1%. ஆனால் நம்ம அறிய 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 நல்லா புரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு ஏன் இது புரிய மாட்டேங்குதுன்னு தெரில, ஏன் உள்ளே போக மாட்டேங்குது, ஏன் செயல்பட மாட்டேங்கிறீங்கன்னு தெரில. இந்த 1% அறிய 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 சிரவணம் பண்ண 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 அது சிந்திக்க 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 அது 1%, 2%, 3%ன்னு அப்படியே விஸ்வரூபம் எடுக்குதுங்க. அந்த 1% அக்னி உள்ளே இருக்கக்கூடிய 5 அக்னியை ஏற்றுது, அந்த பிராணன் ஏற்றுது. சிந்திக்க சிந்திக்க அந்த பரம்பொருளை சிந்திக்க 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 அது என்ன பண்ணுது? அந்த அணுவை பிளக்கிறோம். அணுவை பிளந்தால் என்னவாகும்? ரூதர்ஃபோர்டுன்னு நினைக்கிறேன். ஏராளமான எனர்ஜி. என்ன சொல்லுது? ஒரு ஹிருதயம் இருக்குது, ஹிருதயத்தில் ஒரு குகை இருக்குது, குகைக்குள்ளே ஒரு தாமரை இருக்குது, தாமரைக்குள்ளே ஒரு ஸ்பேஸ் இருக்குது, அதில் ஒரு சுடர் இருக்குது, அந்த சுடரில் அந்த உலக அண்ட சராசரங்களும் இருக்குது. வெளியில் என்ன இருக்கோ அதுதான் மினியேச்சராக உள்ளே இருக்கு. அந்த 1% நீ ஏன்ப்பா டெவலப் பண்ண மாட்டேங்கிற? என்ன நினைக்க சொல்லு? காசு கொடு, பணம் கொடு அப்படியா சொல்லுது? அதை சிந்தின்னு தானே சொல்லுது. அதை சிந்திக்க முடியாதான்? இதை செஞ்சால் நீ விஸ்வரூபம் எடுப்பேன்னா அதை செய்ய வேண்டியதானே? அதை தான் அடியேன்னு செஞ்சு காட்டுறேன்னு சொன்னேன். இப்போ இன்றைக்கி 5 வேலை கொடுத்துருக்காரு. இப்போது ஒரு நாளைக்கு 5 வேலை. எனக்கு காலையில் பூஜை, 11 மணிக்கு ப்ரிப்பரேஷன், 3 மணிக்கு தியானம், 7 மணிக்கு வேத விசாரம், 9 மணிக்கு கிரிவலம் வச்சுருக்காரு. 5 வச்சுருக்காரா? ஏதாவது நிற்குதா? ஏதாவது தடைப்படுதா? ஏதாவது அழுதுகிட்டே செய்கிறோமா? தானாக நடக்குது. நம்ம கூடயே போக வேண்டிய, சுவாமி பின்னாடியே போக வேண்டியது தான் என்னை பொறுத்த வரைக்கும். நீங்கள் ஒரு வேலையை செய்ய முடியலன்றீங்க, ஒரு வேலையும் செய்ய முடியலன்றீங்க. வேல் பூஜைக்கு வந்தால் வேத விசாரம் நாளைக்கு பார்த்துக்கலாம், வேத விசாரத்துக்கு வந்தால் கிரிவலம் நாளைக்கு பார்த்துக்கலாம், கிரிவலம் நாளைக்கு வந்து அப்புறமா தியானம் நாளைக்கு பார்த்துக்கலாம். ஏன்னா நீங்களாம் ரொம்ப பிஸியாக இருக்கு. எனக்கு வேலை வெட்டியே கிடையாது. நான் சும்மா உட்காந்து என்ன சோம்பேறித்தனம். ஒரு அனுஷ்டானங்கிற வார்த்தையை பிடிக்க மாட்டேங்கிறீங்களே.
அதனால் யதி நாராயணோ சாட்சாத், இந்த முனிவனானவன், இந்த யத்தனம் பண்ணக்கூடிய இந்த முமுட்சு ஆனவன் சாதாரணவன் இப்போ என்னவாயிட்டான், நாராயணன் ஆகிட்டான். நேராக பதில் சொல்லுது. ராமானுஜருக்கு இந்த பதிலை சொல்லுது வேதம். துரியக பரமோஹம்சக, மேலே போயிட்டியா, அங்கே நீ பரமஹம்சன். ஏக்கராத்திரம் வசேது கிராமே, கிராமத்தில் சன்னியாசி ஒரு ராத்திரி தான் தங்கணும். நகரே பஞ்சராத்திரம், நகரமாக இருக்க 5 நாள் தங்கலாம். வருஷாபியோ அந்நத்திர, மழை காலமாக இருக்கா வேறு எங்கேயாவது. வருஷாசோ மாதம் சத்துரோ 4 மாதம், இதுதான் சத்துர்மாசம்னு சொல்லுவாங்க. மழை காலத்தில் அக்டோபர் நவம்பர் டிசம்பர்னு நினைக்கிறேன். ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசியான்னு நினைக்கிறேன். இந்த கார்த்திகை மாதம், இந்த மழை காலமாக இருக்கு இல்லையா, மழை காலம் என்ன வருஷா ருத்துன்னு வரும். அதில் இந்த வருஷா ருத்தில் 4 மாதம் ஒரே இடத்துல தங்கிடுவான். ஏன்னா ஜீவராசிகள் மினியேச்சர்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த க்ரீப்பர்ஸ் தானே, க்ரீப்பர்ஸ் தானே அது பேர், க்ரீப்பர். அந்த ஊர்வனை எல்லாம் வரும், அந்த க்ரீப்பர்ஸ்லாம் வரக்கூடாது, அந்த க்ரீப்பர்ஸ்லாம் வரும், அதை மிதிச்சிடக்கூடாது. சரி, பியூர் இங்கிலீஷ், சரி விடுங்க, ஒத்துக்கிறேன். அந்த நாம் ஊர்வனன்னு சொல்கிறது க்ரீப்பர் தானே சொல்கிறோம். செடி மட்டும்தான் க்ரீப்பர் ஆகுமா, பாக்கியெல்லாம் இந்த மரவெட்டைன்னு சொல்லுவாங்களே, மரவெட்டை, எறும்பு. சரி இருந்துட்டு போட்டோம். சரி, அது இப்போ நம்மளுக்கு முக்கியம் இல்லை. சரி, அது செடி கொடியாக இருக்கட்டும், இருந்துட்டு போட்டோம். இப்போ இந்த ஊர்வனன்னு சொல்ல தமிழில் ஊர்வனங்கிறதுல நீங்கள் போட்டு பாருங்கள், பூராம் பள்ளி இதெல்லாம் வரும். சரி பார்த்துக்கிறோம் வாங்க. அதனால் இப்போ இந்த க்ரீப்பர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஊர்வனை தமிழ்லேயே சொல்லிடுவோம். ஊர்வனை இருக்கு இல்லையா, அதெல்லாம் மிதிப்பட்டு சாகக்கூடாது. நம்ம மிதிக்கக்கூடாதுன்னு நினைப்போம். கரெக்டாக காலுக்கிட்ட அதுக்கு மோட்சம் கொடுக்கறதுக்கு சாமி ரெடி பண்ணி வச்சுருப்பார் போல இருக்கு. வருஷா காலத்தில் அவன் வருவான், நீ குறுக்க போ, அவன் உன்னை வச்சு மிதிப்பான், உனக்கு மோட்சம் கிடச்சிரும், அவனை பாவம் பிடிச்சிக்கிட்டோம். ஏன்னா எந்த உயிரை கொலை பண்ணுறோமோ அதனுடைய பாவங்கள் எல்லாம் அவன் ஏற்றுக்கிறான். புரியுதில்ல? இதெல்லாம் இயற்கை. அதனால் நீங்கள் தெரியாமல் மிதிச்சிட்டேன்னா தெரியாமல் தண்டனை. ஆமாம், அது கொசுவாக இருக்கட்டும், அது எதுவாக இருக்கட்டும். அசுரர்கள் தானே, அசுரர்கள் பாவம் செஞ்சுருப்பான்ல, அது கர்மா, அது ஒரு நியதி இருக்குது. அதுக்கப்புறம் பரிகாரம் இருக்குது, அது வேறு விஷயம். அதனால் கவலைப்பட வேண்டாம். அதனால் மிதிக்காமல் போகணும், அதெல்லாம் முக்கியம். அதனால் 4 மாதம் ஒரு இடத்துல. அப்புறம் துவராத்திரம் நாபசேத் கிராமத்தில் 2 நாளைக்கு மேலே தங்கக்கூடாது, 2 ராத்திரிக்கு மேலே. விக்ஷோர் எதே வசேத் சதா, அங்கே ஒரு வேளை அவன் தங்கினான்னா ராகாதியக பிரசஜ்யேரம், என்ன ஆகுது, யார் மீதாவது பற்று ஏற்பட்டுரும். இவங்க டெய்லி சாப்பாடு கொண்டாந்து கொடுக்குறாங்க, தோசையாக கொண்டாந்து கொடுக்குறாங்க, பூரியாக கொண்டாந்து கொடுக்குறாங்க, சூப்பராக இருக்குது, இங்கேயே அப்படியே வாழ்க்கையை ஓட்டுவோன்னு படுத்துருவான். அது மாதிரி கூடாது. ராகாதியக பற்று ஏற்பட்டுடும். ஸ்தேனாசோ நாரக்கி பவேத், அப்படி அவனா படுத்தான் பூரி பொங்கல் சாப்பிட்டுட்டு அங்கேயே இருக்கிறேன்னு சொன்னால் அவனுக்கு நரகம் சொல்லிடுச்சு. கிராமந்தே நிர்ஜன தேசே நியமாத்மா அனிகேதனக. கிராமந்தே ஊர் எல்லையில், கிராம அந்தம், கிராமத்துக்கு முடிகிற இடம், இல்லை ஆரம்ப இடம், எல்லை இடம், முடிகிற இடம். அது நிர்ஜனே, ஏன் மக்கள் இல்லாத இடத்துல, தேசே இடத்துல, தேசம்னா இடத்துல நியமாத்மா, இந்த ஆத்மானவன் அனிகேத்தனை, எங்குமே அவனுடைய வீடு தான். அவனுக்குன்னு தனி வீடு இல்லை, ஒரு வீடு தான் அவனுக்கு கிடையாது, எல்லாமே அவன் வீடு தான். மரத்தடியிலேருந்து குளத்துலேருந்து இந்த இடம் 10 இடம் 20 இடம் சொல்லியிருக்குல்ல, அதெல்லாம் அவனுடைய வீடு தான். பர்யட்டே கீட்டவது, ஒரு புழுவை போல் பிக்ஷு என்ன பண்ணிகிட்டு இருக்கான், பூமியில் நகர்ந்துக்கிட்டே இருக்கணும். பரிவிராஜகம், ஒரு இடத்துல தங்குறவன் இல்லை. இவன் என்ன பண்ணுறான், நாடு ஃபுல்லாக என்ன பண்ண போகிறான், எதுக்காக நாடு ஃபுல்லாக போகிறான்,
வரான்னா யார் என்னன்னு ஊர் மக்கள் கேட்பாங்கல்ல, அவர் வந்து முமுட்சு, இல்லை யதி, இல்லை சன்னியாசி, இல்லை வந்து சாதகன், இறைவனை தேடுறவன் அப்படின்னு தெரிஞ்சால் அவங்களுக்கெல்லாம் அந்த பிரபாவம் ஏற்படும். புரியுதா? அவங்களுக்கு அந்த எண்ணம் வரும். விதையை விதைப்பான். 1000 இப்போ அவங்கள சாதுக்களுடைய ப்ரெசன்ஸ் வந்து 1000 கருத்துக்களை வெளிப்படுத்தும். புரியுதா? ஒருத்தவங்க வந்து போனாங்கன்னா அவங்க என்ன சேர்த்து வச்சாங்களோ, சேர்த்து வச்சுருக்காங்களோ அந்த பிரபாவம் அந்த ஏரியா ஃபுல்லாக கொடுத்துட்டு போவாங்க. நன்மை நல்லதெல்லாம் கொடுத்துட்டு போவாங்க. பெரியவா வந்து நடந்து போகிற நேரத்தில் ஏதோ ஒரு ஊரில் மழையே பெய்யலையாம். அவருக்கு அதெல்லாம் தெரியாது. ரைட்டில் போகணுன்னு சொன்னவங்களும் லெஃப்ட்டில் போனாராம். என்னது சுற்றிக்கிட்டு போகிற மாதிரி இருக்குன்னு போனால் அந்த வழியாக போனால் அந்த ஊரில் பெய்யாத மழை பெஞ்சிருக்கு. ஒரு நைட்டு ஃபுல் நைட்டு பெஞ்சிருக்கு. 10-20 வருஷம் பெய்யாத மழை ஒரு நாளில் பெஞ்சிருக்கு. அவங்களுக்கு கூட தெரியாது, அந்த சாது கூட தெரியாது. அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துக்கிட்டே இருக்கும், பிரபஞ்சத்துலேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துக்கிட்டே இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி போயிட்டுருப்பாங்க. 100% கரெக்டாக இருக்கும். அதனால தான் ஃப்ரீயாக இருக்கும். ட்ரிப்பில் ஏறி உட்காரோம், இறங்குறோம், சாமி தரிசனம் பண்ணுறோம், ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறோம். மறுபடியும் வேனில் ஏறி உட்காடுறோம். வேனு என்ன ஆக போதோ, டிரைவர் தூங்கிட்டானா, வண்டிக்கு கீழே கவுந்துருச்சுன்னா, யார் மேலே மோதிச்சுன்னா, இப்படி ஆச்சுன்னா அப்படி ஆச்சுன்னா ஏதாவது திங்க் பண்ணுறோமா? ஆனால் எல்லோரும் அந்த மாதிரி இருக்கா இல்லையா? நடக்குதா இல்லையா நாட்டில்? அதெல்லாம் எதுவுமே இல்லை. என்ன காரணம்? சுவாமி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவாங்க. இப்படி தான் நடக்கும், இப்படி தான் போகணும். என்ன தூங்க விட மாட்டார். பல நாட்கள் தூங்க விடுறதில்லை. நைட்டு தூங்க விடாம காலையில் தூங்க வைப்பார். சில நேரத்தில் காலையில் தூங்க விட மாட்டார், நைட்டு தூங்க வைப்பார். உங்களுக்கு தெரியாது, நான் சொல்லவும் முடியாது. இதெல்லாம் ஒரு அனலைசேஷனில் அதை ஜட்ஜ் பண்ணுவோம். நிறையா இப்படி ஜிக்ஸாகாக இருக்கும். அதிலே போய் பழகப்பட்டதுனால க்ளீனாக சுவாமி இது தான் சொல்கிறாங்க, நம்ம இதை தான் ஃபாலோ பண்ணணும்னு நினைப்பேன். எல்லோரும் தூங்கிட்டு இருப்பீங்க, நான் தூங்க மாட்டேன். எல்லோரும் விழிச்சுட்டு இருப்பீங்க, நான் தூங்குவேன். அது மாதிரிலாம் நிறையா நடந்துக்கிட்டு தான் இருக்குது, நடந்துக்கிட்டு இருக்கும். அதனால் ஏக்கராத்திரம் விஷயத்தெல்லாம் பார்த்தோமா, கிராமந்தே நிர்ஜன தேசே நேத்தாத்மா அன்னிகேத்தனக பரியட்ட கீட்டவத்துனா என்னது? ஒரு புழு போல் பூமியில் வருஷாஸ்வே ஏக்கத்திர சஞ்சசே. மழை காலத்தில் ஒரு இடத்துல தான் தங்கணும். ஏக்கவாசா அவாசா, ஒரே ஒரு ஆடை தான் ஏக்க வஸ்திரம்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரே துணியில் 5 மீட்டர்னு நினைக்கிறேன். ஒரு சாரி எத்தனை மீட்டரு? 3 மீட்டரா 5.5? அந்த அளவுக்கு ஒரு சாதி என்ன பண்ணுறாங்க, ஒரே வஸ்திரத்தை இடுப்புலையும் கட்டி உடம்பையும் மறைச்சி தலையும் மறைக்கிறாங்க. ஆச்சா, அதான் ஏக வஸ்திரம். ஏக வஸ்திரம் இல்லைன்னா அவாசனா வஸ்திரமே இல்லை. நெரூர் போதேந்திர இருந்தார். நெரூர் பிரம்மேந்திர, சதாசிவ பிரம்மேந்திர. சிரதிருஷ்டி லோலுப்பு, அவனுடைய ஆசை லட்சியம் குறிக்கோள்லாம் ஒன்றில் தான் இருக்குது. சகசிராரத்தில் இருக்குது, துரியத்தில் இருக்குது. அங்கே யார் இருக்கா? சிவம் இருக்குது. அந்த சிவத்தையே நோக்கின்னு இருக்கான். திருஷ்டி, ஸ்திர திருஷ்டி. பார்த்தீங்களா? ஏன்னா வேறு எண்ணமே இல்லை. எண்ணங்கள்லாம் லாக் பண்ணி தூக்கி போட்டாச்சு. யோகத்துக்கு வந்தாச்சு. இப்போ பக்தியிலேருந்து இப்போ நீங்கள் யோகத்துக்கு வந்து ஞானத்துக்கு வந்திருக்கீங்க. தொடர்ந்தா யோகம். இப்போ குரு வந்து என்ன பண்ணுறாங்க, 51% மேலே யோகமாக மாற்றுவாங்க. உங்கள் வாழ்க்கையை யோகமாக மாற்றுவாங்க. என்ன பண்ணுறதுக்கு? யோகம் இணைக்கிறதுக்கு. சுவாமியோட இணைக்க சுவாமி வந்தாச்சு, முடிவு பண்ணியாச்சு. சுவாமி தான் குருவாக வந்து உங்களோட யோகத்தை 10 நாளைக்கு பண்ணிவிட்டு அடுத்த 10 நாள் விட்றாத, கரெக்டாக வா அப்படின்னு அவங்களுக்காகவே கரெக்டாக இருப்பான் அவன். குருவுக்காகவே சிஷ்யர்கள் என்ன பண்ணுவாங்க, என்னது நினச்சிட போகிறாங்க, நம்ம போகாமல் இருக்கக்கூடாது, அங்கே பண்ண முடியும், இப்படி அதுக்காகவே அவங்க கரெக்ட் பண்ணிக்குவாங்க. அப்போ யோகமாகிடும். அது தீர்க்ககாலின் நிரந்தரியன்னு சொல்கிறோம் இல்லையா? அது வந்து தீர்க்ககாலின்னு சொன்னால் வருஷம் சொல்லலை. ஆனால் வேதமும் ஒரு இடத்துல என்ன சொல்லுது, 12 ஆண்டுகள் உத்தம அதிகாரி, மத்தியம அதிகாரி 24 ஆண்டுகள், அதம அதிகாரி 36 ஆண்டுகள். அதுக்கு மேலெலாம் நீ என்னத்தை சாமி கும்பிட்ற? நீ கூப்பிட்டா சாமி வரணும், நீ பூஜை பண்ணால் சுவாமி பிரத்யட்சம் ஆகணும், நீ பேசுனா ஞானத்தை கொடுத்தீங்கன்னா அவன் முக்தி அடைஞ்சி தானே ஆகணும். எல்லாம் சிஸ்டம் தானேப்பா, அதான் விஷயம். அதனால் ஸ்திர திருஷ்டியில் ஒழுப்புக, தன்னுடைய திருஷ்டியில் பார்வையில் ஒன்று தான், உள்ள வெளியில் பார்க்கல. அதூஷயன் சதா மார்க்க, எந்த தோஷமும் இல்லாத மார்க்கம்.
தியான யுக்தோ சதா கவனிக்கிறான். முன்னாடி பார்த்தா அது பஷ்யத்து விபக்ஷிதான்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து தியான யுக்தோ சதா தியானிக்கிறான், கவனிக்கிறான் சொன்னாலே பாவிக்கிறது, கவனிக்கிறது, சிந்திக்கிறது. இந்த கவனிக்கிறது கூட எல்லா நேரமும் பண்ண முடியாது, ஆனால் சிந்திக்கிறது எல்லா நேரமும் பண்ணலாம். சிந்தனை எல்லாம் தாண்டிட்டீங்கன்னு வச்சுங்க, மறுபடியும் ஒரு கவனம் வரும். அப்போ என்ன சாட்சியாக இருப்போம். இப்போ என்னென்ன நடக்குது, இப்படி நடக்குதா, அப்படி நடக்குதான்னு. இப்போ எந்த எண்ணமும் இருக்காது, தெளிவாக ஒரு எண்ணம் தான் இருக்கும். அந்த எண்ணத்தை செயல்படுத்துவீங்க, கரெக்டாகிடும். இப்போ எத்தனை எண்ணம் இருக்குது? லட்சக்கணக்கான எண்ணங்களும் இருக்குது, வந்துக்கிட்டே இருக்குது, குபு குபு குபுன்னு. ஸோ தியானயுக்தோ மகேஸ்வரேத், தியானயுக்தோ எப்போதும் தியானம். அவனுடைய தியானம் கவனம் நின்னாலும் நடந்தாலும் பேசினாலும் சாப்பிட்டாலும் தூங்கினாலும் மகேஸ்வரேத் அப்படி தான் இந்த பூமியில் நடந்துக்கிட்டு இருக்கான். சுச்சோ தேஷ் சுத்தமான இடம். சதா பிக்ஷுகு, பிக்ஷு எப்பயுமே தூய்மான இடத்துல இருக்கணும். ஸ்வதர்மம் அனுப்பாலனம், எத்தனை நெறிமுறைகளை வேதம் சொல்லி கொடுத்துருக்கு, குரு சொல்லி கொடுத்துருக்காங்க, தீக்ஷா குரு அவங்க சொல்லி கொடுத்தபடி நடந்துக்கிட்டு வரணும். ஸ்வதர்ம அனுப்பாலனம், சன்னியாசிக்குன்னு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குல்ல, அதெல்லாம் கடைபிடிக்கணும். பரியட்டத்தை சதா யோகி, யோகி கொஞ்சம் கொஞ்சமாக தீர்த்த ஸ்தலங்களாக நகர்ந்துக்கிட்டே இருக்கணும். வீக்ஷயன் வசுதா தலம், எங்கெல்லாம் புனித இடங்கள் இருக்கே அதையெல்லாம் உற்று நோக்கணும், கவனிக்கணும், தரிசனம் பண்ணணும். அந்த இடத்துல மண்ணை மிதிக்கிறது சிறப்பு, வைப்ரேஷன் அதிகமுள்ள இடம். ஏன்னா சுவாமி சாநித்தியம், அது சுவாமி சன்னதி. அந்த கோவில் தான் சன்னதின்னு நினச்சிக்காதீங்க, அந்த ஊரே சன்னதி தான், தெரிஞ்சுக்குங்க. அச்சா நான் ராத்திரோ நான் மத்தியானக நான் சந்தியா நைவ பரியட்டன். ராத்திரியில் கூடாது, உச்சி வெயிலில் கூடாது, 12 to 3 கூடாது. நீங்கள் கூட சாதாரணமாக சொல்லியிருக்கேன், டே 1லே சொல்லியிருக்கேன், 12 to 3 வெளியில் போகக்கூடாது. மந்திரம் எல்லாம் சொல்லுது. இப்போது என்னாச்சு, நான் ராத்திரோ நான் மத்தியானக சந்தியாருனவ, மாலையிலையும் பயணிக்காத. மாலையில் சந்தியா பண்ணணும், காலையில் சந்தியா பண்ணணும், மத்தியானம் பயணிக்கக்கூடாது. காலைனா ராத்திரியில் பயணிக்கக்கூடாது. இதான் இதெல்லாம் கிரியேச்சர்ஸ் அதெல்லாம் வரும் அந்த இது. அதனால் சந்தியோ நைவ பரியட்டன், யாத்திரை பண்ணக்கூடாது. நான் சூன்ய, அமைதியான இடத்துலையோ ஏகாந்தமாக இருக்குது சோன்னு. நாச்சா துர்கே, கவர்மெண்ட்டு ப்ரோஹிபிட்டட் ஏரியா இருக்குல்ல, மிலிட்ரி ஏரியா, அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போகக்கூடாது. ஏன் உன்னை என்னான்னு விசாரணை வச்சுருவாங்க. எதுக்கு வந்த, வெளிநாட்டிலேருந்து ஏதாவது பண்ண வந்துருக்கியா அப்படின்னு உன்னை குப்தனாக நினச்சிருவாங்க, ஸ்பைன்னு நினச்சிருவாங்க. அதனால் அங்கெல்லாம் போகக்கூடாது. நான் பிராணி பாதகரேன், எந்த பிராணி பயணிக்கிற இதில் நீ கிராஸ் பண்ணக்கூடாது, யாருக்கு அணிஞ்சல் பண்ணக்கூடாது. ஏக்கராத்திரம் பசேது கிராமம், மறுபடியும் ஒரு ராத்திரி இரவு. 10 to தினத்திரயம் ஒரு நாளைக்கு இதுவாக இருந்ததுன்னா, அதாவது புரேவாக இருந்தால், நகரமாக இருந்தால், கிராமம் அடுத்தது ஊர், புரேனா ஊராக இருந்துச்சுன்னா தினத்திரயம் 3 நாள் 3 பகல். அதே இதில் தினத்வயம் பிக்ஷு, கொஞ்சம் உபநகரமாக இருந்தால் 2 நாள், நகரே இருந்ததுன்னா 5 நாள், நகரே 5 நாள். வருஷ ஏக்கத்திர திஷ்டேத், மழை காலமாக இருந்தால் ஒரு இடத்துல தான். சனி புண்ணிய ஜலாவிருத்தி, தீர்த்த ஸ்தலங்களாக இருந்தனா அங்கே நீ தங்கலாம். மற்றபடி நீ ஊர்ந்துக்கிட்டே இருக்கணும். தங்குற இடம், உனக்கு தங்குற இடம் தீர்த்த யாத்திரை, அந்த மாதிரி தீர்த்த ஸ்தலங்களில் தான் நீ தங்கணும், கண்ட இடத்துலையும் தங்கக்கூடாது. அடுத்தது ஆத்மவத்து சர்வபூதானி பஷ்யனு, தன்னை போலவே எல்லா ஜீவராசிகளையும் பார்க்க வேண்டும். நீ பாருங்கிறது அது ஞானம் இல்லை, அது உபதேசம். நீ பார்க்குற நிலை வருது பார்த்தீங்களா, அதுதான் ஞானம். தேவன்லேருந்து அடியன் வந்து அந்த ஷார்ட்கட் தான் சொல்வேன், கண்டிஷனே சொல்ல மாட்டேன், நியமங்களும் சொல்ல மாட்டேன். ஏன்னா அதெல்லாம் அவசியம் இல்லை. இதெல்லாம் 1008 நியமங்களை வச்சுக்கிட்டு அதோட போராடிக்கிட்டு சண்டை போட்டு இருக்கக்கூடாது. நீ பதியை அணுக எல்லா பாசமும் போயிடும். பதியை தான் நீ அணுகணும், அந்த ஒன்று தான் நிரந்தரம், பாக்கியெல்லாம் தோன்றும் நிற்கும் மறையும். அதுக்காக கடமையை தவறக்கூடாது. நம்மளை சார்ந்திருக்கிறவங்கள வாழ வைக்கணும், அதுதான் கடமை.
கடமைன்னா என்னது? நீ செய்ய வேண்டியதுன்னு பேர். கர்த்தவியம், செய்ய வேண்டியன அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. கர்த்தவியம்னு அப்படின்னா என்ன செய்யணுமோ அதை செய்யணும், செஞ்சிடணும். செஞ்சு முடிச்சுட்டு உன்னுடைய விடுதலைக்கு நீ ட்ரை பண்ணணும். 8 மணி நேரம் ரஜோகுணம் இருக்குல்ல, அது அவங்களுக்கு கர்த்தவியம். தூக்கம் அது நம்மளை அறியாமல் போயிடுது சார்ஜ் பண்ணிக்கிறதுக்கு. பாக்கி 8 மணி நேரம் இருக்குல்ல சத்துவகுணம், அதுதான் உனக்கு. சத்துவகுணத்தில் நீ வாழ்கிறது, பூஜை பண்ணுறது, தியானம் பண்ணுறது, வேத விசாரம் பண்ணுறதுலாம் அந்த 8 மணி நேரத்துக்குள்ளே நீ பண்ணிக்கணும். அப்படியா? இவ்வளோ நாள் சொல்லவே இல்லையே அப்படின்னா யார் சொல்லுவா உனக்கு? உனக்கு வீட்டில் வந்து சொல்லணுமா? உங்கள் வீட்டுக்கு வந்து குரு வந்து கதவை தட்டி தம்பி எழுந்துடணும் எனக்கு கேட்பியா? நீ ஏன் அடிபட்டு உதப்பட்டு தேட ஆரம்பித்து அலைஞ்சி எங்கேயாவது குரு கிடைக்க மாட்டாங்களா? இறைவன் திருவடிக்கு போனாதான் நிரந்தரமான ஆனந்தம்னு சொல்கிறாங்களே எல்லாரும். அதுக்கு வழிவகையா? முதல்ல குருவை பிடி. யாரோ சொல்லுவாங்க, எல்லாம் சொன்னவங்க இது சொல்ல மாட்டாங்களா? குருவை பிடிச்சா என்ன ஆகுது? நிரந்தரமான மார்க்கமே. அவரோட அவங்க பார்வைக்கு வந்துட்டிங்கன்னா, குரு பார்வைக்கு வந்துட்டாலே அந்த வழியே ஆனந்தமாயிடும். எங்கே போகிறோமோ, எப்படி போகிறோமோ, நடக்குமா நடக்காத எல்லாம் அவர்கிட்ட விட்டுருங்க, அவர் பார்த்துக்குவார். அதுதான் சரணாகதின்னு சொல்கிறது. சுவாமிகிட்ட உன்னை எல்லாத்தையும் விட மாட்டான். வாயில் வடை சுடுவான் நம்மள்கிட்ட, இனிக்க பேசுவான். ஆனால் நம்ம சொல் பேச்சை கேட்க மாட்டான். அவர் ஒன்று செய்வார். இங்கே கொஞ்சம் டைட்டாக இருக்குது, அதனால் அங்கே போகிறேன், அந்த கோயிலுக்கு போகிறேன், அந்த கோயிலுக்கு போகிறேன், அந்த கோயிலுக்கு போகிறேன்னு. இது வரைக்கும் போனதெல்லாம் போதும். குரு வராத வரைக்கும் நீ எங்கே வேணாலும் போகலாம், எப்படி வேணாலும் வாழலாம். குரு வந்துட்டாங்கன்னா அவங்க ஒரு ரோடு போட்டு கொடுப்பாங்க, அதில் தான் நீ பயணிக்கணும். அதுதான் ஷார்ட்கட்டு. அதுதான் உன்னை மோட்சத்துக்கு அழைச்சிட்டு போகிறது. ஏன்னா அவர் கூடவே வராங்க. நீ போன்னு சொல்லலை, இங்கே வான்னு சொல்லலை, பின்னாடியே வான்றாங்க. கண்ணை மூடிட்டு வாங்கன்றாங்க. ஏன்? நீ கண்ணை திறந்தால் பள்ளம் இருக்கும், பாதாளம் இருக்கும், மழை இருக்கும், வெயில் இருக்கும், எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்ப. பயப்படுவ. அதெல்லாம் பயப்படாத. இப்போ ஒரு குழந்தைய, ஒரு வயசு குழந்தைய அம்மா கையில் தூக்கிட்டு போகிறாங்க, அந்த குழந்தை பயப்படுமா? கவலைப்படுமா? எந்த ரூட்டில் போகிறோம், எங்கே போகிறோம், ஏதாவது அதுக்கு இது உண்டா? அது மாதிரி நம்மளை நெஞ்சில் சுமந்து அழைச்சிட்டு போகிறார் முருகப்பெருமான். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அப்படி தான் தோணுது. என்னை எப்படி அழைச்சிட்டு போகிறாரோ அப்படி தான் உங்களை அழைச்சிட்டு போயிட்டு இருக்காரு. உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியுது. அதனால தான் சொல்கிறேன். இருதயத்தில் சுமந்து அழைச்சிட்டு போகிறார். இதுக்கு மேலே என்ன வேணும்? இதுக்கு மேலே முருகனுடைய கருணையை என்னன்னு சொல்கிறது? அடிக்காமல், உதைக்காமல், குத்தாமல், கிழிக்காமல், எந்த ஆப்ரேஷனும் இல்லாமல் அழகாக அழைச்சின்னு போகிறார். அதான் நம்ம செஞ்ச புண்ணியம். அதனால் ஆத்மவத்து சர்வபூதானி, எல்லா ஜீவராசிகளும், வெறும் மனுஷனை மட்டும் சொல்லலை, எல்லா ஜீவராசிகளும் ஆத்மவத்து உன்னை போலவே. பஷ்யன் பார், பிக்ஷு சரேன் மகிம், அப்படியே வாழ்க்கை ஃபுல்லாக நீ சரணம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், நடந்துக்கிட்டே இருக்கணும். அந்த வத்து பல தடைகள் சொல்ல, அது வந்த வார்த்தை வந்திருக்கு. அந்த வத்து கண்ணை மூடிட்டு வா, பிளைண்டாக வான்னு சொல்கிறோம்ல, கண்ணை மூடிட்டு பின்னாடியே வாங்க. எனக்கு பிரியமானவங்களே சொல்லுவேன். ஏன்னா அவங்க சரணாகதி பண்ணுறாங்கங்கிறது எனக்கு ஃபீல் ஆகும். நீங்கள் எங்களை வழி நடத்துங்கன்னு அவங்க சொல்கிறதா சொல்லாமல் சொல்லுவாங்க. அந்த சரணாகதியில், அந்த நமஸ்காரத்தில் தம்பதிகளாக விழறாங்க இல்லையா, அப்போ என்ன சொல்லுவோம்? நம்மக்கிட்ட நெருங்கும் போது அவங்க பாவம் நம்மளை தொடுமா தொடாதா? அந்த பாவத்தில் தான் சொல்லுவோம் இந்த வார்த்தையை. கண்ணை மூடிட்டு பின்னாடியே வாங்க, சொல்கிறத செஞ்சு பாருங்கள். நம்பிக்கை வேண்டாம், நம்பிக்கை இறைவன் மேலே இருக்கட்டும். குருவை பொறுத்த வரைக்கும் அவர் சொல்கிறத லாப நட்டம் பார்க்காம, எலி மூலையில் சிந்திக்காமல் அப்படியே செஞ்சு பாருங்கள். அடியேன் அப்படி செஞ்சு பார்த்து தான் இத்தனை நிலைக்கு உயர்த்தினார் சுவாமி. இன்னும் பல நிலைகள் நம்ம உயர போகிறோம், நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. நீங்களும் உயர தான் போகிறீங்க. எனக்கு ஈக்குவலாக உங்களை உயர்த்தாமல் விட மாட்டார் சுவாமி. அடியனுக்கு அந்த வைராக்கியத்தை ஸ்ட்ராங்காக கொடுத்து வச்சுருக்காரு. அதனால் இந்த அந்த வத்து கண்ணை மூடிட்டு வான்னு சொன்னோம், எப்பயோ சொன்னோம், இப்போ மந்திரம் வருது. அந்த வத்து குப்ஜன் மூடனை போல, சைவ பதிரா காது கேட்காதவன் போல, உண்மத்தை பைத்தியம் போல, மூக்குவத்து ஊமை போல, டம்பு போல. அப்படி தான் இருந்தேன் 25 ஆண்டுகள் சன்னதியில். ஏன் அப்படி இருக்குன்னு எனக்கே தெரியாது. ஏன்னா என்ன நடக்குதுன்னு ஒரு சிந்தனையும் இல்லை, சுவாமி மட்டும்தான் சிந்தனை. அவர் என்ன சொன்னாரோ அது மட்டும் தான் செய்கிறோம், வேறு எதை பற்றியும் கவலைப்பட கொடுப்போமா இதுவா எல்லாத்துக்கும் எல்லாம் கரெக்டாக தான் நடந்துட்டு இருக்கு.
பொருளாதாரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஆனால் அந்த காலம் கடந்த பிற்பாடு பார்த்தீங்கன்னா எல்லா கதவும் திறக்குது. எத்தனை கதவு திறந்துடுச்சு சுவாமி? திறக்காத கதவெல்லாம், திறக்க முடியாத கதவெல்லாம் திறந்துட்டார் சுவாமி. என்ன கதவு இருக்குது? எனக்கு ஒரு கதவும் திறக்க வேண்டியது இனிமேல் இல்லை. இந்த அடியார்கள் நான் சொல்கிறேன்ல, அவங்கள எல்லாரையும் பார்த்து அவங்க முக்தி ஹாப்பியாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறது கேட்குறது தான் இனிமேல் எஞ்சி இருக்கிற வாழ்க்கை. இப்போயெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களே. இப்போயே கேட்க ஒரு நாள் கேட்டாலும் நல்லா இருக்கே, தொடர்ந்து கேட்கணும் போல் இருக்குது, 1500 ஆடியோவும் கேட்கணும் போல் இருக்குலாம் சொல்கிறாங்களே. அந்த நிலையில் இப்படி தான் இருந்தேன். அந்த முட்டாள் போல், ஒரு செவிடன் போல், ஒரு ஊமையை போல், ஒரு பிளைண்டை போல் அப்படியே பயணம் செய். பார்த்தீங்களா? நம்ம எப்போலேருந்து சொல்லிகிட்டு இருக்கோம், கண்ணை மூடிட்டு பின்னாடி வாங்கினே எப்போ சொன்னோம்? இன்றைக்கி தான் சொல்கிற மந்திரம் இப்போ வருது. அப்போ வேத வாக்கியம்தான் நம்ம பேசியிருக்கோம். 30 ஆண்டுகளாக வேத வாக்கியம்தான் பேசியிருக்கோம். நமக்கு இது வேதத்தில் இருக்குன்னு நமக்கு தெரியாது. வேதம் சொல்லும் போது நமக்கு அங்கீகாரம் கிடைக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. ஸ்நானம் திரிவசனம், திரிசவனம், 3 வேளை குளிக்கணும். திரிசவனம் 3 பேருக்கு அந்த கடன் ஜபிக்கணும். 3 பேருக்கு பித்ருக்கடன், ரிஷிகடன், தேவகடன். ரிஷிங்கிறது குரு, பித்ருங்கிறது உங்கள் முன்னோர்கள், தேவனா இறைவன், ஆதி பௌத்திக், ஆதி தெய்வீக், ஆத்தியாத்மிக். 3 கடனுக்காக நீ டெய்லி 3 வேளை குளிக்கணும், சந்தி பண்ணணும். எப்போ? அந்த கிரகஸ்தனாக இருக்கும்போது. இப்போ நீ ஜபம் பண்ணலாம். திரிசவனங்கிறது ஜபத்தை தான் முக்கியமாக குறிக்குது. 3 வேளையும் இறைவனை நினைக்கிறது. புரோக்தம் பகுதக வனசையோ, வனத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக 3 வேளை குளிக்கணும். பகுதக வெளியே பல இடங்களுக்கு போகிறவங்க, பரிவராஜக்கு. குடியானா ஒரே இடத்துல இருக்கிறவங்க. இப்போ நீ யார்? ஹம்சே தூ சுக்ருத்தேவ சியாத். அம்ச நிலையில் இருக்க, அன்னப்பறவை மாதிரி இருக்க. இந்த நிலை, இந்த சன்னியாசியில் அம்ச சன்னியாசி, பரமஹம்ச சன்னியாசின்னு நிலை இருக்குது. ஆரம்பத்தில் அம்சம், அப்புறம் மேலே போக போக பரமஹம்சம். அந்த நிலையில் 1 வேளை குளிக்கணும். வனத்தில் இருந்தால் 3 வேளை, நதிகள்லாம் உனக்கு கிடைக்கும். இப்போ அம்சமாக இருக்கியா 1 வேளை, பரமஹம்சமாக இருக்கா அவசியம் இல்லை, நீ குளிக்கணும்னே அவசியம் இல்லை. ஏன்னா நீ பூரணமாக சித்த விருத்தியே இருக்காது. பூரணமாக நீ ஆத்மஸ்வரூபமாக இருப்ப. ஆத்மா என்னது? மகிழ்ச்சியாக இருக்கும், நாத்தம் அடிக்காது, வாசம் அடிக்கும். ஆத்மாவுக்குன்னு ஒரு வாசம் இருக்குது. ஆத்மா நறுமண பொருள், ஆத்மா ஒளி பொருள். அதுவே இயல்பான அந்த சுவாசத்தை, எல்லாருக்கும் பிடிச்ச வாசத்தை அது வெளிப்படுத்தும். பரமஹம்ச ந வித்தியதே, அவங்களுக்கு அவசியம் இல்லை. மௌனம், யோகாசனம், யோகஸ்திதி. நீ சம்சிதமாக இருக்க, ஏகாகிர சித்தத்திலேருந்து மைண்டு சம்சிதம் உள்ளே போய் உட்காந்துடுச்சு. ஏகாகிரம் போனாலே சொன்னேன்ல 2 நாளைக்கு சிந்தனை இருக்காதுன்னு. அதனால தான் ஏகாகிரம் பண்ணுங்கன்னு சொல்கிறது. தியானத்தில் உக்காந்தவொடனே ஓங்காரம், கொஞ்ச நேரம் கழித்து பிராணாயாமம், அதுக்கப்புறம் ஏகாகிரம், அப்புறம் நிறுத்தம், அப்புறம் நிஷ்டை. இதெல்லாம் யாருக்கோ நினச்சிட்டு இருந்தோம் ஒரு காலத்தில். எல்லாம் நமக்கு தான், எல்லாம் அடியார்களுக்கு தான். மௌனம், யோகாசனம், யோகஸ்திதி. மௌனமாக இரு, யோகாசனத்தில் இரு, யோகஸ்திதியிலேயே இரு. சம்சிதம். க்ஷைக்கு ஏகாந்திரசீலதா, தனிமையும் க்ஷைக்கு மன்னிக்கும் தன்மையும். திதிக்ஷான்னு சொல்லலையா, அதுக்கு இன்னொரு வார்த்தை க்ஷைக். சாந்தம்னு சொன்னோம்லே நேற்று, மன்னிக்கிற தன்மை, சகிப்புத்தன்மை. அதோட ஏகாந்தசீலதா, தனிமையில் நிஷ்பிருகத்துவ, பற்றற்று, சமத்துவம், சமத்துவத்தோடு சப்த ஏதான ஏகதண்டினாம். கையில் ஸ்டிக்கை எடுத்துட்டீங்கன்னா, ஏகதண்டம் கையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா, சன்னியாசிங்கிற அந்த வனப்பிரஸ்தங்கிற நிலைக்கு நீ வந்துட்டீங்கன்னா, இந்த 7 தத்துவம், மௌனம், யோகாசனம், யோகஸ்திதி, ஷைக்கு, ஏகாந்தசீலதா, நிஷ்பிருகத்துவ, சமத்துவம், 7 தத்துவத்தில் நீ சாதாரணமாக இருக்கணும்னு இல்லை. இருக்கணுங்கிறது அறிவு, இருக்கிறது ஞானம். புரியுதா? தானாகவே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் உங்களுக்கு. நீங்கள் ஒன்று செஞ்சு பார்க்க பார்க்க தானாகவே அடுத்தடுத்து நடக்கும். பரமஹம்ச ஸ்ரமஸ்தோ
பரமஹம்சாசிரமஸ்தோ, பரமஹம்சாசிரமம்னு அதான் அந்த மேன்மையான உயர்ந்த நிலைக்கு, பரமஹம்ச நிலைக்கு. சன்னியாசத்தில் பரமஹம்ச சன்னியாசம் ஒன்று ஒரு உபநிஷத்து பேசியிருக்கோம், அதில் இருக்க டீட்டெயில்ஸ்லாம் அதை தெரிஞ்சுங்க. சன்னியாசத்தில் உயர்வு நிலை பரமஹம்சாசிரமஸ்தோ, அதில் இருக்கிறவங்களுக்கு ஸ்நானாதி விதானத்தக, குளிப்பதில் சில விதிவிலக்குகள் இருக்குது. அசேஷ சித்த விருத்தியாம், அசேஷம் கொஞ்சம் கூட இல்லை, எண்ணங்கள் கொஞ்சம் நெஞ்சம் இருக்குல்ல, அது கூட இல்லை. சித்த விருத்தினா சித்தத்திலேருந்து வரக்கூடிய 5 விருத்திகளும் இப்போ இல்லை. சித்த விருத்தி தான் 5ஆக மாறி இருக்கு. சித்த விருத்தி, புத்தி விருத்தி, மன விருத்தி, இந்திரிய விருத்தி, தன்மாத்திரா விருத்தி, இதெல்லாம் எதுவும் இல்லாமல் அசேஷ சித்த விருத்தியாம், எந்த சித்த விருத்தியும் இல்லாமல் தியாகம் கேவல ஆச்சரியத், கேவல ஆத்மாவாக இருக்குது. கைவல்யம்னா நம்ம தமிழில் கேவலம்னு சொன்னால் அது மட்டமாக நினச்சிக்கிறோம். சம்ஸ்கிருதத்தில் கேவலம்னு சொன்னால் அது மட்டுமே, ஆத்மா மட்டுமே, ஸ்வரூபம் மட்டுமே நீ இருப்பாய் அப்படின்னு 120வது மந்திரம் வரைக்கும் பார்த்துருவோம். எதில் ஆரம்பித்தோம்? 109 ஆரம்பித்தோம். எத்தனை மந்திரம்? அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.